இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பொண்ணு பாக்குற படலம் அதுவும் இருக்கும். இப்ப அதுக்காக வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இங்க நிறைய மணி கட்டுவாங்க. இது வந்து உழவர் திருவிழா. இது மாதிரி இந்த ஊருக்கு வந்து இது உணவு திருவிழா. அது இல்லாம அப்புறம் வருஷம் 250 ஆடுக்கு மேல எல்லாருமே நம்ம வேண்டிக்கிறாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க வேண்டிப்பாங்க. முனியாண்டி திருவிழா வருஷம் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இதை வந்து 91வது வருஷம். இப்போ காலையில வந்து பால் குடம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தட்டு தாம்பாளம் எடுத்து பிரியாணி பிரசாதம் கொடுப்பாங்க. நாங்க வருஷம் அந்த திருவிழாக்கு எல்லாருமே ஃபேமிலியா நாங்க வந்துட்டு இருக்கோம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிற எங்க எல்லா சொந்த பந்தங்களும் ஒவ்வொரு வருஷமும் வந்து தவறாம இதுல கலந்துக்கிறாங்க. இந்த 2 நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமா. இந்த எங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஆடு கோழி அந்த மாதிரி வருஷமும் எல்லாருமே இதை வந்து நேர்ந்து விட்டு ரொம்ப சந்தோஷமா நாங்க பெரிய அளவுல நாங்க இந்த கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பொண்ணு பாக்குற படலம் அதுவும் இருக்கும். இப்ப இந்த வருஷம் பாப்பாங்க, முனியாண்டி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அடுத்த வருஷம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்காக வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இங்க நிறைய மணி கட்டுவாங்க. முனியாண்டிக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் எடுத்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைப்பாரு முனியாண்டி. வருஷம் வந்து இங்க வந்து எல்லாருமே முன்னேற்றம் தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியால இருக்க மொத்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா தான் நம்ம முனியாண்டி பூஜைன்னு சொல்லுவோம். இது வந்து 91வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப விசேஷமானது. நாங்க இந்த ஒரு திருவிழாக்காக ஒரு வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணி எப்படா அந்த திருவிழா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அப்புறம் வருஷம் 250 ஆடுக்கு மேல எல்லாருமே நம்ம வேண்டிக்கிறாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க வேண்டிப்பாங்க. 250 ஆடு சேவல் எல்லாமே முனியாண்டிக்காக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நாளை காலை பிரியாணி தான் நமக்கு வந்து பிரசாதமே. நம்ம கோயில் விசேஷமே பிரியாணி பிரசாதம் தான். நாங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்கோம், வைகை மெஸ்ன்னு. இது வந்து உழவர் திருவிழா. இது மாதிரி இந்த ஊருக்கு வந்து இது உணவு திருவிழா. இது வந்து தை 2வது திருவிழா எங்க முனியாண்டிக்காக நாங்க கொண்டாடுறது. இந்த உணவு தொழிலை வச்சுதான் எங்களை பொழைச்சிக்க சொன்னாரு. அது வந்து எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சக்சஸ் ஆச்சு. நாங்க மட்டும் இல்ல, இப்ப இது 4வது தலைமுறை. நான் என்னுடைய மகனும் சரி என் பொண்ணும் சரி இந்த உணவு தொழிலை வந்து நடத்துற அளவுக்கு திறமையா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எங்க முனியாண்டி தான் துணை. இந்த முனியாண்டிக்கான ஒரு திருவிழா, எங்களுக்கான உணவு திருவிழா. இது வந்து நாங்க மட்டும் இல்ல, இது எங்க ஊரு வடக்கம்பட்டி. எங்க வடக்கம்பட்டி மட்டும் இல்லாமல் இந்த வடக்கம்பட்டி சுத்து வட்டாரம் எத்தனை பட்டி இருக்கோ அந்த அத்தனை பட்டி ஜனங்களும் இங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து இந்த முனியாண்டி தான். எங்க அம்மாவுக்கு தாத்தா தான் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது. காரைக்குடியில குருசாமி நாயுடுக்கு அப்பா சுப்பா நாயுடுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் முனியாண்டின்னு ஆரம்பிச்சு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஆரம்பிச்சு அவருக்கு வந்து கனவுல வந்து சொன்னாராம் முனியாண்டி, இந்த மாதிரி நீங்க வந்து முனியாண்டி விலாஸ்ன்னு வச்சு அதுல வந்தீங்கன்னா எனக்கு முனியாண்டிக்கு நல்லா சிறப்பா செய்யுங்க. தை மாசம் 2வது வெள்ளிக்கிழமை வந்து செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களை எல்லாரையும் நான் நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் தான் முதல்ல முனியாண்டி விலாஸ்ன்ற ஹோட்டலே ஆரம்பிச்சாரு காரைக்குடியில. அவங்கவுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் அவங்கவுங்க ஊர்ல வச்சு பொங்கல் அன்னைக்கு அவங்க எல்லாம் செய்யறது. இங்க மட்டும்தான் தை மாசம் 2வது வெள்ளிக்கிழமை செய்வாங்க. மற்ற ஊர்கள் எல்லாருமே பொங்கல் அன்னைக்கு தான் வந்து முனியாண்டிக்கு சிறப்பு செஞ்சு எல்லாம் பூஜை செஞ்சு எல்லாம் நல்லபடியா செய்வாங்க. அதுல இருந்து எல்லாருமே இங்க வந்து வேண்டிட்டு போறவங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லதா தான்.